ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி அருமையான சுவையான ஒரு புதினா சாதம் 2 பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி புதினாவையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். புதினா தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு விழுதாக அடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பாருங்க, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சாச்சு. கடுகு பொரிஞ்சவே பார்த்திங்கனாக்க கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நான் போட்டிருக்கேன். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேண்டான்றவங்க வேர்க்கடலை கூட போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். அதுவும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டோம். இப்போது ஜீரகம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் இதை ஜீரகமும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அருமையான ஒரு புதினா சாதம் சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், செய்து பாருங்கள், சாப்பிட்டும் பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ரெல் பட்டனை அழுத்துங்க. அருமையான ஒரு புதினா சாதம் பாருங்கள், எல்லாமே ஒரு தரமான சூழலுக்கு வந்துருச்சு. வரமிளகாய் கிள்ளி போட்டு அதை கிழிச்சிட்டு 2 பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியான மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போ சாதத்தை போட்டு அப்படியே கிண்டி கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டம் கட்டி வச்சிட்டோம்னா பாக்ஸில் போட்டு கொடுத்தோம்னாக்கா மதியம் வரைக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும். மதியம் இல்லை, ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஸ்மெல் வராது. புதினா மனம், அந்த வாசம் பார்த்திங்கன்னா கமகமன் இருக்கும். அருமையான சுவையான சாதம் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சுவையான புதினா சாதம் சின்னக்கா ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஓகே, பாருங்கள். வேர்க்கடலை பயன்படுத்துறதா இருந்தாலும் வேர்க்கடலை பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம கடலப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் டேஸ்ட், அதாவது அதையும் கடித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காயமே பயன்படுத்தலை. வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த மசால் நல்ல புதினா ஊற்றிட்டோம். புதினா ஊற்றி நல்லா சுண்டை காஞ்சதுக்கப்புறமா பூண்டு தோல் நீக்காமல் கழுவிட்டு அப்படியே இடித்து போட்டிருக்கேன். அப்படி ஒரு கம்மன்னு வாசங்க. கொத்தமல்லியும் போட்டேன் பாருங்கள். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா சாதத்தை கிண்டி கிளறும். அந்த தண்ணி புதினாவில் இருந்த தண்ணி ட்ரையாக எண்ணெய் பிரியிற சமயத்தில் நான் சாதம் போட்டு கிளறேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.